வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையல் இன்னைக்கு நாம இறால் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கிலோ இறா, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நாம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாவையும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இறா போட்டுக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இறாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிக்கலாம். ஓகே, இப்போ சூப்பரான இறா உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சாச்சு. வாங்க சாப்பிடலாம்.